அமைதியா இருந்துகிட்டு இருக்கு. உடனே நம்ம சாவோஸோவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. உடனே நம்ம டியான் என்னாச்சு சாவோஸோ அப்படின்னு கேட்க, இல்ல இந்த பிரச்சனை இன்னும் முடியல, இந்த மலை மறுபடி வெடிக்க போகுது அப்படின்னு சொல்ல அந்த எரிமலை அப்படியே மறுபடி வெடிக்க ஆரம்பிக்குதுங்க. முன்னே விட அதிகமான மாக்மா இருக்கு, அதாவது அந்த லாவா இருக்கு பார்த்தீங்களா, அதை பயங்கரமா கத்த மறுபடி மக்கள் எல்லாரும் ஒரு பக்கம் தெரிச்சு ஓடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கிழவங்க இருந்தா ஓட மாட்டானே, அவன் மறுபடி படுத்துக்கிட்டு கடவுளே எங்களை காப்பாத்துங்க, உங்களுக்கு எங்க மேல என்ன கோபம், எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி இன்னும் உட்காந்து வேண்டிக்கிட்டு தாங்க இருக்கான். இப்படி இருந்துகிட்டு இருக்க மழை வெடிச்சதுல அங்க இருந்து பயங்கரமா பாறைகள் எல்லாம் ஒரு இடத்துல இருந்து வருதுங்க. ஒரு மிகப்பெரிய பாறை இவங்களை அடிக்க வர உடனே இவங்க 4 பேர் நம்ம ஏமாச்சா கிர்லின் அப்புறம் சாவோஸோ அப்புறம் டியான் எல்லாரும் சேர்ந்து அந்த பாறைக்கு ஒரு அடி வச்சு இந்த இடத்துல பாறையை சுக்குநூறா உடைச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம மின்ட்டு ரொம்ப நன்றி கிர்லின், என்னை காப்பாத்தினத்துக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்றான். ஒரு பக்கம் கிர்லினுக்கு அந்த பாறையை உடைச்சதுல கையெல்லாம் வீங்கி போச்சு. அந்த வழியை மறைச்சுக்கிட்டே எனக்கு இதெல்லாம் சகஜம்பா, இதுக்கெல்லாம்